Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 6 trigonometry, unit 6, 7th sum. A bird is flying from A towards B at an angle of 35 degree, a point 30 km away from A. At B, it changes its course of flight and heads towards C on a bearing of 48 degree and distance 32 km away. So, பாருங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேர்டு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஃப்ளை பண்ணுது. ஸோ அந்த பொசிஷன் நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அட் அன் ஆங்கிள் ஆஃப் 35 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் 35 டிகிரி ஆங்கிளில் இந்த இடத்துல வந்து 35 டிகிரி மேலே. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 35 டிகிரி ஆயிடுது, இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கும், இந்த இடத்துல சம்திங் ஒரு ஆங்கிள் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் சொல்கிற மாதிரிங்க, இட்ஸ் சேஞ்சஸ் இஸ் கோர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் ஹெட்ஸ் டுவர்ட்ஸ் சி அண்ட் பியரிங் ஆஃப் 48 டிகிரி. 48 டிகிரியில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மறுபடியும் சேஞ்ச் ஆகுது, மறுபடியும் டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுது 48 டிகிரி அளவு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சம்திங் இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி போகும். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல 48 டிகிரி, இங்கேருந்து கரெக்டாக இந்த பொசிஷன் போய்ட்டுருக்கு, அதுலேருந்து 40 டிகிரி. தட் மீன்ஸ் 40 டிகிரியில் இந்த மாதிரி போகுதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் பி அண்ட் இந்த பொசிஷன் சி. இப்போ பாருங்கள், இந்த பொசிஷன் டின்னு வச்சுக்கலாம், இந்த பொசிஷன் ஈன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளை என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், டைரக்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க, நார்த் ஆஃப் ஏ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு ஃபார் இஸ் பி டு த நார்த் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஹவு ஃபார் இஸ் பி டு த நார்த் ஆஃப் ஏ. ஏக்கு நார்த் என்னது, இந்த டைரக்ஷன் இருக்குது, இதான் நார்த்து. ஸோ தட் மீன்ஸ் வி நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி ஹியர். அதுக்கு மாதிரி டிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸை நான் எழுதிக்கினேன். டிஸ்டன்ஸு இதனோட டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர் அண்ட் இதனோட டிஸ்டன்ஸ் வந்து 32 கிலோமீட்டர். எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடம் 90 டிகிரி ஆயிருது, இது போல 35. ஸோ இது போல் என்னவாக இருக்கும், சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு 180 டிகிரியும் தெரியும். ஸோ மூணத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஆங்கிள் தெரியாது, ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 35 ப்ளஸ் இந்த இடம் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 ப்ளஸ் 90 எவ்வளவு, 125 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 125 டிகிரி. ஸோ எக்ஸ் என்ன வரும், 180 மைனஸ் 120 வந்து நம்மளுக்கு வந்து 55 டிகிரி வரும். ஸோ இந்த இடம் 55 டிகிரி. இதுபோல் இங்கே நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த இடம் 90, இந்த 48 ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதே மாதிரி போட்டிங்கன்னா இந்த இடத்துல 42 டிகிரி வரும், 42 டிகிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல விஷயம் ஹவு ஃபார் இஸ் பி டு த நார்த் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஏக்கு நார்த்து, ஏக்கு நார்த்து பாருங்கள், ஏக்கு நார்த்துனா இந்த டைரக்ஷன். ஸோ பி ஏக்கு நார்த்துலேருந்துனா ஏனோடைய நார்த்துலேருந்து பி எவ்வளோ தூரம் வருது தான் கொஸ்டின். தட் மீன்ஸ் வி நீட் டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ். நம்ம கணக்கில் டைரக்ஷன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நார்த், ஸோ நார்த் இதுனா இதுதான் நம்மளுக்கு வரும் ஏஇ. வி நீட் டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ். இதுதான் நம்மளுக்கு ஏஇ கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஆங்கிள்ஸ் இதனுடைய வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல பாருங்கள். sin 55, 55, 42, 42 இதுக்குள்ள வேல்யூ இதுக்குள்ள வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி இதனுடைய ரெண்டத்தோடைய வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்றதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளை தான் யூஸ் பண்ணணும் ஃபார் டீட்டாக்கு இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போது இந்த டிஸ்டன்ஸ் ஆனோன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூனிட் டு யூஸ் சைன் டீட்டா இஸ் சேம் ரைட். ஸோ பத்துக்கு சைன் டீட்டா, அவள் சைன் பல்லா டீட்டா பல்லா 55 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டானுடைய ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ், ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ ஏஇ பை பி, ஏபி இஸ் நத்திங் பட் ஏஇ டிவைடட் பை திஸ் இஸ் 30. ஸோ சைன் 55 வேல்யூ கொடுத்துருக்காங்க. சைன் 55 0.812 192 is equal to AE by 30. ஸோ அப்போ ஏஇ என்ன வரும், 0.8192 into 30. ஸோ இதை நீங்கள் வந்து மல்டி லெவல் பார்க்கணும். இஸ் ஈக்குவல் டு 24.576 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 24.58 மீட்டர்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ 2 பாயிண்ட்ஸில் போட மாதிரி வச்சிங்கன்னா 24.58 மீட்டர், இல்லை இதோடய போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஒன், நார்த் ஆஃப் பி. நார்த்னா என்ன சொன்னேன்னா இந்த இடம்னா நம்மளுக்கு வந்து நார்த் டிஸ்டன்ஸ். ஸோ நார்த் இருந்துச்சுன்னா இது வந்து எது ஈஸ்ட்டாக வரும், திஸ் வில் பி ஈஸ்ட் அண்ட் திஸ் இஸ் வெஸ்ட்டு. ஏன்னா நார்த்தோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா ஈஸ்ட் இருக்குது என்றைக்குமே, அண்ட் ஈஸ்ட் சவுத்து. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹவு ஃபார் இஸ் பி டு த பெஸ்ட் ஆஃப் ஏ. ஏக்கு பெஸ்ட்டு எது வரும், திஸ் டிஸ்டன்ஸ் இங்கே போகிறது தானே பெஸ்ட்டு. ஸோ ஏக்கு பெஸ்ட்டாக
எந்த டிஸ்டன்ஸ்னு பார்க்கணும். ஸோ ஏக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இதுதான் வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அகைன் யூஸ் டு திஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா காஸ் யூஸ் பண்ணணும். ஸோ காஸ் 55 யூஸ் பண்ணணும். ஏன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். இது அட்ஜசன்ட், இது ஹைப்போடென்யூஸ். இது 55 பார்க்கும்போது இது அட்ஜசன்ட் அண்ட் இது ஹைப்போடென்யூஸ். இது ஹைப்போடென்யூஸ். ஸோ BE divided by AB. BE, what is BE? BE is nothing, உங்களுக்கு தெரியாது. அண்டு AB தெரியும், BE by 30. ஸோ காஸ் 55 இப்போ தான் பார்த்துருந்தோம். காஸ் 55 இங்கே இருக்குது பாருங்கள், 0.5736. 5736 is equal to BE divided by 30. ஸோ BE is equal to 0.5736 into 30. இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா எவ்வளோனா 17.21 கிலோமீட்டர். சாரி, இங்கே நான் மீட்டர் போட்டிருப்பேன். தட் இஸ் கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கிலோமீட்டரில் தான் எழுதணும். ஸோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைன் இது ஹவு ஃபார் இஸ் C டு த நார்த் ஆஃப் B. பிக்கு நார்த்துலேருந்து நீங்கள் எதை பார்க்கணும்? சியை பார்க்கணும். தட் மீன்ஸ் யூ நீட் டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் ஹியர். சிடியை கண்டுபிடிக்கணும். ஸோ சிடியை கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வி நீட் டு டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ சிடின்னு பார்த்தீங்கன்னா நம்மள ஆங்கிள் எது எடுக்கணும்? திஸ் 42 நீட் டு 42 எடுக்கணும். ஸோ 42 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை எடுக்கணும். டிவி எடுக்கணும். ஸோ டிவியாக எடுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் சிலேருந்து பாருங்கள். சிலேருந்து நார்த்தன் டிஸ்டன்ஸ் திஸ் ஒன். ஏன்னா இங்கே வந்து என்ன கொடுத்தோன்னா ஏலேருந்து நார்த்தன் டிஸ்டன்ஸை நம்மளுக்கு வந்து ஏலேருந்து பார்க்கணும்னு சொல்லி இங்கே வந்து பிலேருந்து பார்க்கணும் கொடுத்துருப்பாங்க. அவங்க நார்த் ஆஃப் ஏன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏக்கு தான் நார்த்து எதுவும் கேட்டுருவா தான் இது வந்துச்சு. பட் இங்கே பாருங்கள், பிலேருந்து பார்க்கணும். பிலேருந்து நார்த் எது? இதுதான் நார்த்து. பிலேருந்து நார்த்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் தானே போகுது. ஸோ இந்த டைரக்ஷன். ஸோ இதை நீங்கள் பார்க்கணும். ஸோ டிபி. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னால டிவி கண்டுபிடிக்கணும்னு சொன்னாச்சும் நம்மளுக்கு யூ நீட் டு யூஸ் த என்ன ஆங்கிள் யூஸ் பண்ணணும்? இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கணும். ஸோ இது வந்து நம்மள ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ சைன் தான் யூஸ் பண்ணணும். sin 42. sin θ is equal to 42 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணி 42 தான் இருக்குது. ஸோ இஸ் equal to dv divided by the distance cb hypotenuse. ஸோ ரெண்டத்தையும் போட்டு dv divided by cb யோட வேல்யூ 32. ஸோ இது என்ன வரும்? sin 42 0.6991 is equal to dv divided by 32. ஸோ இல்லை dv நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 0.6991 into 32, that's nothing but 21.41 கிலோமீட்டர் வரும். ஸோ தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஃபோர்த் ஒன் நம்மளுக்கு என்னென்னா how far is C to the west of E. பிக்கு ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன், திஸ் டைரக்ஷன். பிலேருந்து ஈஸ்ட்டை நோக்கி பாருங்கள். கீழே பார்க்க போவோம் இல்லை மேலே பார்க்க போவோம். நம்ம இந்த இடத்துலேருந்து பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த டைரக்ஷனை பாருங்கள். இந்த இடத்த தான் பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸை தான் பார்க்கணும். பிலேருந்து ஈஸ்ட்னு சொன்னாச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் டிஸ்டன்ஸ். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சாலே போதுமானது. சிடி. ஸோ இந்த சிடி கண்டுபிடிக்கணும் நமக்கு ஆக்சுவலாக என்ன தெரியணும்? அது வந்து ஹைப்போடென்யூஸ் ஃபார் திஸ் ஆங்கிள். அது வந்து எதுக்கு? இது அட்ஜசன்ட் அண்ட் இது ஹைப்போடென்யூஸ். ஸோ காஸ் கண்டுபிடிக்கணும். காஸ் 42 is equal to CD divided by CB. ஸோ CD divided by இது என்னது? CB 32. இது வந்து 0.7421 இருக்கும். 0.7431 is equal to CD by 32. ஸோ CD வேணும்னு சொன்னாச்சுன்னா 0.7431 into 32. This is equal to 23.78 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ அவன் கேட்டிருந்த நாளையும் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டாட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் தான் எழுதுங்க. தேங்க்யூ.